ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி பள்ளி கல்வித்துறை சம்பந்தமாக. பள்ளி கல்வித்துறையில் வெளியேறக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகள். அதாவது சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பார்த்தோன்னா பல்வேறு தேர்தல் அறிவிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதை எதிர்பார்த்ததில் விட்டுருக்காங்க. சரிங்களா? திமுக மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் பள்ளி கல்வித்துறையில் வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னங்கிறது புரியும். திராவிட மாடல் ஆட்சியில் பள்ளி கல்வித்துறையானது நாட்டிலேயே முன்னோடி மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. 19.34 லட்சம் மாணவ மாணவியர் காலையில் சூடான சுவையான சத்தான காலை உணர்வை பெறுகிறார்கள். இது மாணவர்களின் அறிவு வளத்தையும் மனவளத்தையும் அதிகரித்துள்ளது. இல்லம் தேடி கல்வி திட்டமானது அனைவருக்குமான கல்வியை உறுதி செய்துள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் தேர்ச்சியை அதிகரித்துள்ளது. 80,000 ஆசிரியர்களுக்கு கைகணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. 22,931 திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 8,209 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. போட்டிகளில் வென்ற மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வெளிநாடு அழைத்து செல்லப்படுகின்றனர். பேராசிரியர் அன்பழகனார் பெயரில் ரூபாய் 1000 கோடி மதிப்பிலான பணிகள் பள்ளிகளில் செய்து தரப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் என்னெல்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, காலை உணவு விரிவாக்கம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. 1ஆம் வகுப்பில் இருந்து 5ஆம் வகுப்பு வரை வழங்கப்படும் காலை உணவு 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கும் வழங்கப்படும். இதன் மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 15 லட்சம் பள்ளி மாணவர்கள் பயன்பெறுவார்கள். புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு. இந்தியா முழுமைக்கும் ஒரே கல்விக் கொள்கை என்பதை ஏற்காத தமிழ்நாடு போன்ற மாநிலங்களின் நிதி ஒதுக்கீட்டை சட்டத்துக்கு புறம்பாக நிறுத்தி வைக்கும் ஒன்றிய அரசின் போக்கினை திமுக தொடர்ந்து எதிர்க்கும். புதிய கல்விக் கொள்கை என்ற போர்வையில் மும்மொழி பாடத்திட்டத்தை அனைத்து மாநிலங்களுக்கும் ஏற்க வேண்டும் என்று எதேச்சதிகார போக்குடன் ஒன்றிய அரசு செயல்படுகிறது. இருமொழிக் கொள்கையை கடைபிடித்து ஒன்றியத்தில் உள்ள மாநிலங்களிலேயே வளர்ந்த முன்னணி மாநிலமாக உயர்ந்துள்ள தமிழ்நாட்டின் மீது இத்தகைய இந்து மொழி திணிப்பை நுழைக்கும் ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையை என்றும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண் கல்வியிலும் எழுத்துக்கல்வியிலும் காணப்படும் கற்றல் இடைவெளியை தொடர்ந்து கண்காணித்து அவற்றை அறவே நீக்கி 100% மாணவர்கள் இடைநிற்றல் இல்லாமல் ஆரம்ப கல்வி நிறைவு செய்வதை உறுதி செய்வோம். 100% பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வி பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் உயர்கல்வி பெறுவதை உறுதி செய்வோம். கல்லூரி கனவு தொடர் நிகழ்ச்சியின் வாயிலாக 9ஆம் வகுப்பு படிக்கும் போதே மேற்படிப்பு தொடர்பான ஆலோசனைகள் தொடங்கப்படும். பள்ளிக்கல்வி நிறைவுறும் போது ஒவ்வொரு மாணவரும் உயர்கல்விக்கான தெளிவை பெற்றிருப்பார். அனைத்து அரசு பள்ளிகளிலும் 2030க்குள் 100 விழுக்காடு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைக்கப்படுவது உறுதி செய்யப்படும். 300க்கும் மேற்பட்ட நூலகங்கள் டிஜிட்டல் பிரிவுகள் துவக்கப்பட்டு அறிவுக்கோட்டையாக உயரும். அடுத்த 5 ஆண்டுகளில் 1000 மாதிரி பள்ளிகள் வெற்றி பள்ளிகள் திட்டம் மூலம் விரிவுபடுத்தப்படும். 2030க்குள் மேல்நிலை பள்ளிகளில் ஸ்டெம் பாடப்பிரிவு கற்றல் பூங்காக்கள் அமைக்கப்படும். பள்ளி வளாகங்களில் மரங்கள் நடப்பட்டு அடுத்த 5 ஆண்டுகளில் அனைத்து மேல்நிலை உயர்நிலை பள்ளி வளாகங்களிலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளும் அறிவியல் முறையிலான கழிவு மேலாண்மை அமைப்புகளும் உருவாக்கப்படும். மண்டல அளவில் கலைக்கான மாதிரி பள்ளிகள் அமைக்கப்படும். சிறந்த ஆசிரியர்களை கொண்டு இயல், இசை, நாடகம், பாரம்பரிய கலை வடிவங்கள் ஆகியவை குறித்த பயிற்சிகள் வழங்கப்படும். அரசு பள்ளிகளில் நடைபெறும் அனைத்து கலை பயிற்சிகளுக்கும் மாதிரி பள்ளிகளுடன் இணைக்கப்படும். பள்ளி பாடத்திட்டத்தில் திறன் பயிற்சி, கலை, பண்பாடு, விளையாட்டு ஆகியவை இடம்பெறுவது உறுதி செய்யப்படும். நமது பள்ளி மாணவர்களுக்கு உரிய குடிமையியல் கல்வி சிவில் எஜுகேஷன் கற்பிக்கப்படும். பொதுவெளியில் நடந்து கொள்ளும் முறை, பொதுவெளிகளை பொறுப்புடன் பயன்படுத்தும் முறை, சூழல் தூய்மை, சாலைகளில் கடைபிடிக்க வேண்டிய விதிகள், சமூக நீதி, பாலியல் பொறுப்புணர்வு, சமூக வலைதள பயன்பாட்டில் கண்ணியம் காத்தல் என பன்முக கல்வி அளிப்பது காலத்தின் நோக்க தேவையாகும். இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஒரு கண்ணியமான சமுதாயம் மலர இம்முயற்சி பயன்படும். ஒவ்வொரு பள்ளியிலும் உடல்நலத்திற்காக விளையாட்டையும் உளவியல் பாதுகாப்பையும் வாழ்க்கைத்திறன் கல்வியையும் உறுதிப்படுத்துவோம். பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் பார்வையை மேம்படுத்த தேவையான திட்டங்கள் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படும். மாணவர்களின் கேள்வி கேட்கும் திறன் வளர்த்தெடுக்கப்படும். கற்றலின் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கான பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்படும். மனப்பாடம் செய்யும் முறை மாற்றப்பட்டு அறிந்து தெளியும் முறை வளர்த்தெடுக்கப்படும். மாணவர்களின் அறிவியல் சார்ந்த திறன்களை ஊக்குவித்து இளம் அறிவியலாளர்களை உருவாக்குவோம். அவர்களின் கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை பெற நடவடிக்கை எடுக்கப்படும். மாணவ பருவத்திலேயே அறிவியல், பொறியியல் துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபட மாணவர்களை ஊக்குவிப்போம். மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெறுவதற்கான வழிவகைகள் ஏற்படுத்தப்படும். பள்ளிகள் எதிர்கால தொழில் முனைவோருக்கான நாற்றங்களாக அமையும். நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டம் மிக சிறப்பாக செயல்படுகிறது. இத்திட்டத்தின் வாயிலாக நிதி திரட்டப்படும். இதனால் பொது சமூகத்தின் பார்வையும் அக்கறையும் அரசு பள்ளிகள் மீது திரும்பும். மாணவர்களிடையே தமிழ் மொழி மீதான ஆர்வத்தை அதிகரிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் வட்டார, மாவட்ட, மண்டல மற்றும் மாநில அளவில் பள்ளி, கல்லூரி
மாணவர்களிடையே போட்டிகள் நடத்தப்படும். தமிழில் சொற்பொழிவு, கட்டுரை எழுதுதல், கவிதை மற்றும் கதை எழுதுதல் போன்ற போட்டிகளை நடத்தி வெற்றி பெறும் அணியினருக்கு கோப்பைகள் வழங்கப்படும். மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் கோப்பை, சிறப்பு ரொக்க பரிசுடன் வெளிநாட்டு சுற்றுலாவும் அழைத்து செல்லப்படுவார்கள் உள்ளிட்ட 16 முக்கிய அறிவிப்புகளை திமுக தங்கள் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நன்றி.